வணக்கம் நண்பர்களே, வேலும் மயிலும் துணை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களோட இதயங்களில் வாழக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஏன் பிறந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? கந்தபுராணத்தின் அற்புத கதையை விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரபத்மன், தாரகாசூரன், சிங்கமுகன் இந்த 3 பேரும் அசுர சகோதரர்களாக பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. சிவனோட அம்சத்தை தவிர வேறு யாராலையும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த வரத்தை பெற்ற மம்மதியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவர்களை அடிமையாக்கி இந்திரலோகத்தையே சிறைபிடித்திட்டான் நம்ம சூரபத்மன். தேவர்களோட துயரை போக்குறதுக்காக சிவபெருமான் வராரு. அவரோட நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அதிலிருந்து 6 மகா தீப்பொறிகள் வெளிப்பட்டது. அதோட வெப்பத்தை தாங்க முடியாமல் அக்னி தேவனும் வாயு தேவனும் அதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கங்கை நதியில் விட்டுடுறாங்க. கங்கை நதி சரவண பொய்கை என்ற குளத்தில் போய் சேர்த்துடுது. குளிர்ந்த சரவண பொய்கை தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் அந்த ஏரியில் தங்கம் போல ஜொலிக்கிற 6 தீப்பொறிகள் விழுது. அது அந்த தண்ணியில் பட்ட உடனே அந்த தீப்பொறிகள் எல்லாம் 6 பச்சிளம் குழந்தையாக மாறுது. அதுதான் யாரு அப்படின்னா நம்மளோட முருகன். அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுக்கப்படுது. இந்த மாதிரி தான் நம்ம சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகர் பிறந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.